அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்பவே பெரிய விஷயம். மாண்புமிகு நீதி அரசர் அவர்களை எங்களுக்கு பேர் போனவங்க மாண்புமிகு நீதி அரசர் எல்லாம் சிறப்பு செஞ்சு நீதி அரசர் என்னோட பணியிலிருந்து ஓய்வு பெறேன். நீதி அரசர் இப்ப எல்லாம் செல்போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஏதாவது நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னாலே செல்போனை கையில் கொடுத்துறது. அந்த செல்போன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு குழந்தைங்களை. ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ அடிக்ட் ஆகிறாங்க அந்த குழந்தைங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கலந்த இந்த மாதிரியான ஓவியங்கள் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு விசாகா கைட்லைன்ஸை சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எந்த மாதிரியாக அந்த சட்டம் வந்தது அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் சட்டங்கள் ஆவதும் பட்டங்கள் செய்வதும் பெண்கள் பாலியல் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் பெண்களுக்கு எதிரான ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கல்கத்தா டாக்டர் கேஸ் கூட அதை பற்றியெல்லாம் எவ்வளோ வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் சட்டமும் நீதித்துறையும் ஓங்கி இருக்கிறதுனால தான் சமுதாயத்தில், அதுவும் இந்தியாவில் சொல்லுவோம், வாலண்டியராக எடுத்துப்பாங்க. மாண்புமிகு உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உச்சநீதிமன்றம், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வாலண்டியராக அந்த மாதிரி கேசஸ், மணிப்பூர் இன்சிடென்ட் தெரியும், பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வாலண்டியராக நீதித்துறை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே அவ்வளோ கலவரம் நடக்குது. அதே மாதிரி கல்கத்தா டாக்டர் கேஸையும் வாலண்டியராக இது பண்ணி அதை விசாரிக்கணும், சிபிஐ கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சட்டத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். என்ன செக்ஷனில் யார் அவங்க பேர் அப்படின்னு தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ஏதோ பெயிண்டிங் பண்ண என்னதான் பண்ண வித்தோம் அப்படி இல்லாம சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதை சந்திர சார் கேட்கும் பொழுது அந்த பொண்ணு சொன்ன பதிலும் சார் அது அவங்களுக்கு தெரியாது. அடுத்த ஒரு குழந்தை புலி காப்பகத்தை பத்தி புலியை சேவ் பண்ணணும், விலங்குகளை காப்பணும் சொல்ல முதல் முறை இந்த ஓவியத்தோட இந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தை பண்ணீங்கன்னா ரொம்ப பெருமையான விஷயம். அத்தனை தாய் தந்தைகளும் மகிழ்ச்சியா சந்தோஷமா பண்ணலாம். இவங்களை பத்தி நிச்சயம் இந்த குழந்தைகள் மிக ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. இவங்களால சமூகத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். சின்ன சின்ன எண்ணம் இந்த கலந்துக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவேன், அங்க நிறைய பேசலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். சித்திரங்கள் மூலம் சட்டங்கள்